வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தற்போதைய அரசியல், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார போக்கை மாற்றக்கூடிய அரசாங்கத்தையே மக்கள் எதிர்பார்ப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. ஏப்ரல் 21 சம்பவம் தொடர்பாக சர்வதேச புலனாய்வாளர்களின் உதவியோடு விசாரணை நடத்தப்பட்டு சூத்திரதாரிகள் அடையாளம் காணப்படுவர் என்று சஜித் கருத்து. ரணிலை ஆதரிப்பவர்களின் எதிர்கால அரசியல் பயணம் நிச்சயமற்றது என்று சிங்கள நாளிதழ் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி. அர்ஜுனாவை தாக்க வந்த மருத்துவ மாஃபியாவின் ஆயுத குழு வவுனியாவில் நடந்த அராஜகம். தொடர்வது விரிவான செய்திகள். தற்போதைய அரசியல், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார போக்கை மாற்றக்கூடிய அரசாங்கத்தையே மக்கள் எதிர்பார்த்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். கம்பளை நகரில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றிருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்துள்ளனர். நாட்டின் எதிர்காலம் மற்றும் நாட்டு மக்கள் தொடர்பாக சிந்தித்து இவ்வாறான கட்சி தாவல் செயற்பாடுகள் இடம்பெறவில்லை என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இலங்கையின் அரசியல் ஊழல் மற்றும் மோசடியால் நிரம்பியுள்ளது. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் இவ்வாறான ஊழல் மற்றும் மோசடி நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 சம்பவம் தொடர்பில் சர்வதேச புலனாய்வாளர்களின் உதவியோடு வெளிப்படைத்தன்மையான விசாரணைகள் நடத்தப்பட்டு அதனோடு தொடர்புடைய சூத்திரதாரிகளை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். கட்டுநாயக்காவில் நேற்று நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உண்மையினை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக தெரிவித்து ஜனாதிபதியாக பதவியேற்ற கோட்டாபய ராஜபக்ச மக்களை ஏமாற்றும் வகையில் செயல்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவும் அதே பாதையில் சென்றுள்ளார். குறித்த மிலேச்சத்தனமான சம்பவத்தின் பின்னணி தொடர்பான உண்மையை வெளிப்படுத்தாதிருப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மக்களின் ஆணையுடன் அமைக்கப்படும் அரசாங்கத்தில் ஏப்ரல் 21 சம்பவத்தின் பின்னணியில் உள்ள சகல உண்மைகளும் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும். இதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புலனாய்வாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரை பயன்படுத்தி விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்திடம் தாம் உறுதியளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினை விட்டு எவர் சென்றாலும் சஜித் பிரேமதாச கட்சியில் இருப்பார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்தார். கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச கட்சியை கைவிட மாட்டார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். தலதா அதுகுரல போன்றவர்கள் கட்சியை விட்டும் நாடாளுமன்ற உறுப்புரிமையை விட்டும் நீங்கியமை மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தலதாவினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சென்று அங்கு இருக்க முடியாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். அரசு ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வழங்க முடிவு தேர்தலுக்கான வாக்குறுதி அல்ல. இந்த நாட்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பட்டிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாம் 2024ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் நாட்டில் உள்ள 13,80,000 அரசாங்க ஊழியர்களுக்கும் 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கினோம். ஓய்வூதியம் பெறுவோரின் கொடுப்பனவுகளையும் அதிகரித்தோம். அவர்களுக்கு மேலும் 3,000 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் வாழ்வாதார நெருக்கடியினை நாம் உணர்ந்து கொண்டுள்ளோம். வரிச்சுமையும் காணப்படுவதால் வரிகளை குறைக்க வேண்டியுள்ளது. முடியுமான அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அதனை மேற்கொள்வது அவசியம். அதனை கவனத்தில் கொண்டே உதய செனவரத்ன குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவில் எந்த அரசியல்வாதிகளும் பங்கேற்கவில்லை. நிதியமைச்சு உட்பட அரசு அதிகாரிகளை இடம்பெற்றனர். அந்த குழு இடைக்கால அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. எதிர்காலத்தில் எவ்வாறு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியும் என்பது தொடர்பான பரிந்துரை அதில் உள்ளடக்கியுள்ளது. அந்த இடைக்கால அறிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. அந்த இடைக்கால அறிக்கையில் தற்போதுள்ள அனைத்து வாழ்க்கை செலவு கொடுப்பனகளும் ஒன்றிணைக்கப்பட்டு 25,000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூலம் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் உறுப்பினர்களின் எதிர்கால அரசியல் பயணம் மேலும் நிச்சயமற்ற நிலையில் இருப்பதாக கொழும்பில் இருந்து வெளியாகும் சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்று வெளியான பத்திரிகையில் குறித்த நிச்சயமற்ற நிலைமை தொடர்பாக ஜனாதிபதியை ஆதரிக்கும் மொட்டு கட்சி உறுப்பினர்களுடன் புதிய கட்சி என்ற தலைப்பில் பிரதான செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது.
புதிய கட்சியின் தலைவராக தினேஷ் குணவர்த்தனவும் செயலாளராக ரமேஷ் பத்ரனவும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினை சேர்ந்த சுமார் 100 உறுப்பினர்களுக்கு இந்த புதிய கட்சியில் இணைந்துள்ளதோடு ஜனாதிபதி தேர்தலின் பின் இடம்பெறும் எந்த ஒரு தேர்தலுக்கும் அந்த கட்சியிலிருந்து வேட்பாளர்களை முன்வைக்கப்படும் எனவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சி பொது தேர்தலில் வேட்புமனுக்களை வழங்காது என்று ரணில் விக்ரமசிங்க அறிவித்ததை அடுத்து தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்ட ரணில் தரப்பின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னரான இலங்கையில் மோதலுக்கு தூண்டுதல் அளிக்கும் மிக முக்கிய காரணியாக காணி பிரச்சினை காணப்படுவதாகவும் இதற்கு உடனடியாக தீர்வு காண தவறும் பட்சத்தில் இனங்களுக்கு இடையிலான மோதல்கள் தீவிரமடைவதோடு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளில் பாரிய பின்னடைவு ஏற்படும் என்று மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகரித்து வரும் நில அபகரிப்புகளை மற்றும் அவை அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கும் தாக்கங்கள் பற்றி விரிவான விளக்கத்தையும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய பரிந்துரைகளையும் உள்ளடக்கி மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தினால் இலங்கையின் காணி பிரச்சினையின் குறுக்குவெட்டு போக்கு என்ற தலைப்பில் 95 பக்க அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 வருடங்களின் பின்னரும் இனங்களுக்கு இடையிலான பிளவுகள் தொடர்வதோடு யுத்தத்துக்கான அடிப்படை காரணிகள் இன்னமும் களையப்படவில்லை. அதன் ஓர் அங்கமாக பல தசாப்த கால காணி பிரச்சினை யுத்தத்தின் பின்னரும் தொடரும். அதேவேளை இந்த விடயத்தில் பல்வேறு வழிமுறைகளில் நிகழும் அரச தலையீடுகள் நல்லிணக்க செயல்முறையில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியவாறான பிளவுகளை தோற்றுவித்துள்ளன. கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகாரங்களில் சமத்துவமற்ற நிலைமையினை தோற்றுவிப்பதற்கு காணிகள் பயன்படுத்தப்பட்டு வந்திருப்பதுடன் தற்போது இந்த பகுதிகளில் மேலோங்கி வரும் ஊடுருவல் போக்கு அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை விளைவித்திருக்கிறது என்று மாற்றுக் கொள்கைக்கான நிலையத்தின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேவேளை அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் பதிவாகி தற்போதும் தொடர்ந்து வரும் காணி பிரச்சினைகள் குறித்து தனித்தனியாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அரசு மருத்துவமனைகளில் நடக்கும் முறைகேடுகளை வெளியே கொண்டு வந்த விதத்தில் மக்கள் மத்தியில் பிரபல்யமடைந்த வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா வடமாகாணத்தில் உள்ள வவுனியாவில் சிவில் உடையுடன் ஆயுதமேந்தியவர்களால் வழிமறைக்கப்பட்டது தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் உடையுடன் ஆயுதமேந்தியவர்கள் மட்டக்களப்பு பிராந்திய தமிழ் சொற்களை பயன்படுத்தியதை அர்ஜுனா கவனித்ததாக குறிப்பிட்டுள்ளார். வவுனியா வைத்தியசாலையின் பிரதான வைத்திய அதிகாரிகளில் ஒருவரே இந்த நபர்களை ஏற்பாடு செய்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த வைத்திய அதிகாரியும் ஒரு தமிழர், மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் டாக்டர் அர்ச்சனா. சுகுணனே கூட இந்த சீனியர் தான் நான் நினச்சேன். ஹீஸ் குட் பர்சன். மேபி வித் டைம் the politics he has changed a lot. நான் நினைக்கிறேன் இப்போ இங்கே வந்து எங்கள் ஸ்ரீலங்கா டைம் வந்து 2025 நம்ம என்ன போனான், நம்ம என்ன போயிட்டு திருப்பி வவுனியா போனான். மதவாச்சி வந்துட்டு எனக்கு போகிறதா இல்லையான்றதுக்கு மெனம் கேட்கல. நான் சொன்னது ஒரு வவுனியா போன்னு சொல்லி, பட் நான் அன்அஃபிஷியலாக போய் ஹாஸ்பிட்டல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் இல்லை. என்னோட ஆல்ரெடி 2 கோர்ட்ஸ் வந்து 2 கோர்ட்ஸில் வந்து கேஸ் இருக்கிறபடியா நான் சாரி, நான் இப்போ சூனனை அடி 2 அடிச்சுனா ஆன்சர் பண்ணல. தேர் வர் சம் பீப்புள் in the Vavuniya bus stand. They stopped me with a uniform. I don't want to talk anything more. Can I kadakeladu? But with the uniform, they stopped me. Dr. Suvanan was there on their call. அதாவது வந்து அவையோட கோலில் வந்து சுவனன் காய்ச்சி கொண்டிருந்தவர். Maybe he has developed a good politics here. He is from Betical anyway. அதன்பின் நடந்து பற்றி விவரித்த அர்ஜுனா அவர்கள் சிவில் உடையில் இருந்தாலும் ஆயுதம் ஏந்தியவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இங்குள்ள பெரிய சோகம் என்னவென்றால் இவர்களுக்குமாக சேர்த்தே வைத்தியர் அர்ஜுனா போராடுகிறார். இராணுவ பாணியில் சிவில் உடைகளை தரித்து ஆயுதங்களுடன் மறைத்த இவர்களது மனைவிகள், சகோதரிகள் இலங்கை வைத்தியசாலைகளுக்குத்தான் மகப்பேற்றுக்கு போக வேண்டும். அங்கு முறைகேடு வைத்தியர்களும் உள்ளார்கள் என்பதை ஆயுதமேந்தி மிரட்டியவர்கள் உணரும் போது பெரிதும் திகிலடைவார்கள். காரணம், அவர்களது சொந்த குடும்பத்தின் தலைவிதி முறைகேடு வைத்தியர்களால் நிர்ணயிக்கப்படலாம். அது நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சீனியர் போலீஸ் டிஐஜி மாதிரி கால் பண்ண வேண்டி வந்துட்டு நினைக்கிறேன் சிவிலில் இருந்து பட்டிகளோட வந்திருக்கேன் போல. 1-2 பேர் வந்து கெமோ டிஷர்ட் அடிச்சிருந்தது. பட் அது அந்த ஆர்மி யூஸ் பண்ணுற கெமோ தான். வவுனியாவில் பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டினவே இப்போ இந்த காருக்குள்ள ஏறி இருந்தவே காரை செக் பண்ண போகிறேன்னு சொன்னேன். நான் சின்ன பேர் சாரி, அதெல்லாம் கஷ்டம் உண்டு. அப்புறம் நான் நினைக்கிறேன் ஜட்ஜஸ் மேராரோ 1-2 பேர் வந்து இப்போ இந்த திடீர்னு கோல் எடுத்து காய்ச்சவே நினைக்கிறேன். எனக்கு தெரியலை, பேர் தெரியலை.
சொல்லிச்சுன்னா ஜட்ஜ் கதைக்கிறார் என்றுட்டு வாங்கி போய் வெளியில் கதைச்சவை. அதுக்குள்ள நான் கடை சீனியர் டிஏஜி வேறு 2 பேருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். கிளிநொச்சிக்கு பொறுப்பாக இருக்கிற ஆமி குமான் இருக்க மாதிரி டப்பன் டெக்ஸ்ட் அனுப்பினான். அவர் மட்டும் தவிர எனக்கு ஃபோனை கொடுத்தேன். அது பிறகு கதைச்சிட்டு நாங்கள் ஃப்ரெண்டாக தான் கதைக்க வந்து நாங்கள் உங்களோட பிள்ளை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி போயிடலாது என்று சொன்னேன். நான் சொன்னேன் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடல, நான் இதால் இந்த ரோட்டால் அப்படி ஜெஃப்னா போயிடலாதான்னு கேட்டேன். இல்லை யூ கான் கோ டு ஜெஃப்னா பேக்குன்னு சொல்லிச்சுன்னா தேவர் ஸ்பீக்கிங் அதை வந்து தேவர் ஸ்பீக்கிங் நாட் எங்களோட ட்ரெடிஷனல் யாழ்ப்பாண தமிழ் இல்லை. But I can smell them. They are from Batikalo, I guess, with a uniform, army uniform, and they were armed, civil but armed. இவை எல்லாமே பல கேள்விகளை எழுப்புகிறது. இவையெல்லாம் ஏன் தமிழர்கள் வாழும் வடமாகாணத்தில் நடைபெறுகின்றன? வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடும் முறைகேடு வைத்தியர்களும் தமிழர்கள். அவர்கள் சார்பில் ஆயுதமேந்தி மிரட்டியவர்களும் தமிழர்கள் தான். இந்த பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இலங்கை அரசு இதையெல்லாம் ஏன் தடுக்கவில்லை? இலங்கை சுகாதார அமைச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இலங்கை ஜனாதிபதி ஏன் இதை கண்டுகொள்ளவில்லை? இதை புலம்பெயர் தமிழர்கள் வாழும் வெளிநாடுகளில் வெளிநாட்டு அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது.